நீலக்கொடி திட்டத்தில் சர்வதேச தரத்தில் மேம்படுத்தப்பட்ட மெரினா கடற்கரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளது. சிறுவர்கள், பெரியவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்காக செய்யப்பட்டிருக்கும் சிறப்பு ஏற்பாடுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். எங்கு திரும்பினாலும் மக்கள் அமர்ந்து இளைப்பாற புதிய மூங்கில் குடில்கள். ஆம், இவை எதுவும் பெரிய ரெஸ்டாரண்டோ அல்லது நட்சத்திர விடுதியோ கிடையாது. உலகின் இரண்டாவது மிக நீண்ட கடற்கரையான மெரினா கடற்கரையை மேலும் அழகூட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நீலக்கொடி கடற்கரை திட்டம். சுற்றுச்சூழல், தரம், பாதுகாப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு தகுதிகளின் அடிப்படையில் நீலக்கொடி சான்று கடற்கரைக்கு வழங்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கோவளம் கடற்கரைக்கு இந்த சான்று ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள நிலையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் சென்னை, கடலூர், ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய கடற்கரைகளுக்கும் நீலக்கொடி சான்று பெறுவதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. இதன் அடிப்படையில் சர்வதேச தரத்தில் 7,31,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட மெரினா கடற்கரையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த 3ஆம் தேதி திறந்து வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் மெரினா கடற்கரையில் 20 ஏக்கர் பரப்பளவிலான இடத்தில் மூங்கிலால் ஆன 20 நிழற்குடைகள், 40 சாய்வு நாற்காலிகள், 12 அமரும் நாற்காலிகள், 4 கண்காணிப்பு கோபுரங்கள், படிப்பகம், தியான மையம், பாலூட்டும் அறை, ஆங்காங்கே குப்பை தொட்டிகள் மற்றும் செல்ஃபி எடுப்பதற்காக பிரத்யேகமாக 2 இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தென்னை மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறது. பசங்களை கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா செட்டப்பும் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு ஃபாரினில் இருக்கிற மாதிரி நல்லா இருக்குது. கேம்ஸ் பார்க் இருக்குது. இங்கே வந்து மூங்கிலே செய்யப்பட்ட நிறையா ஃபோட்டோலாம் எடுக்கிற மாதிரி நிறையா இருக்குது. ஜாலியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே வரலாம். வந்து ஸ்பேஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே வந்தால். மாற்றுத்திறனாளிகளுக்கு என ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பீச் வீல் சேர் வாகனம் அவர்களும் கடற்கரை அழகை கண்டு ரசிக்கும் வகையில் உள்ளது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நான் வரவே மாட்டேன்னு எனக்கு சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே ட்ரைனிங்கில் இருந்தோம். நாங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து எனக்கு சர்ப்ரைஸ் காட்டினது பெரிய சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என் மனசளவில் நான் பாதிச்சிருக்கேன் பீச்சுக்கு வர முடியாதுன்ற ஒரு எண்ணத்தில். ஆனால் இந்த மாதிரி போட்டிருக்கிறதால வண்டியும் கொடுத்துருக்காத எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 20 வருஷம் கழிச்சு. அதுக்கு முன்னாடி வருவேன். இப்போ நடுவில் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதால நான் மண்ணில் நடக்க முடியல. தொடர்ந்து மெரினா கடற்கரையை சர்வதேச தரத்தில் உயர்த்துவதற்கான பணிகளை மாநகராட்சி மேற்கொண்டு வருவதாக துணை மேயர் மகேஷ்குமார் தெரிவித்தார். கடற்கரையை அழகுபடுத்த அந்த 18,45,00,000 ரூபாயில் அதை ஒதுக்கீடு செய்திருக்க அது ஒப்பந்தமும் விரைவில் கோர இருக்கின்றார்கள். ஆகவே மெரினா கடற்கரையை அந்த கடைகளெல்லாம் ஒழுங்குபடுத்தி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு தேவைப்படுகின்ற வகையில் எல்லா வசதிகளையும் மேம்படுத்த வேண்டும் இருக்கிறது. பார்ப்பதற்கு மிக அழகாக காட்சியளிக்கும் இந்த நீலக்கொடி கடற்கரைக்கு வரக்கூடிய பொதுமக்களும் அதை பயன்படுத்தக்கூடியவர்களும் கடற்கரையை தூய்மையாக வைத்துக் கொள்வது ஆகச்சிறந்த பணியாகும். நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் செய்தியாளர் தமிழரசி மற்றும் சுபாஷ் பிரபு.